வந்து இந்த போராட்டத்தில் வந்து எங்களோட சொந்த காணி எனக்கு வேணும் என்று சொல்லி போராடவில்லை. மண்ணுக்காகத்தான் ஒட்டுமொத்தமான மக்களுக்காக போராடின நாங்கள். சரி, ஓடி காட்டுங்க தம்பி பாப்போமா. இப்போ உங்களுக்கு வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கு காலப்பொழுதில் ஒரு உதவி திட்டத்துக்காக தான் வந்திருக்கிறோம். அது எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி பாரதிபுரம் செஞ்சோலை வளாகம்ன்ற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஏற்கனவே நான் ஒரு காணொளி பதிவு செய்தேன். அந்த காணொளியில் வந்து உங்களுக்கு தெரியும், செஞ்சோலையில் இருந்து வளர்ந்த பிள்ளை அவள் வந்து இந்தியா இராணுவ காலப்பகுதியில் வந்து தாய் தந்தை இழந்த ஒரு பிள்ளை. அவள் திருமணம் செய்திருக்கிறா. அவளுக்கு 5 பிள்ளைகள். அவள் திருமணம் செய்தவர் வந்து ஒரு கடற்புலி போராளி. அவருக்கு வந்து விழுப்புணர்வு காணொலியை நாங்கள் பதிவு செய்திருந்தாங்க. அந்த காணொலியை பதிவு செய்த பிறகு எங்களுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்கள் எழுதியிருந்தாங்க. எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய உதவி கிடைச்சிருக்கு, நிறைய உதவிகளை நாங்கள் கொடுத்துருக்குறோம், இப்போ நீங்களும் ஏன் உதவி செய்ய போகிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு 5 பிள்ளைகள்னு சொல்லியிருந்தனால் அந்த 5 பிள்ளைகளில் 2 பேர் வந்து விசேட தேவைக்குரியாது. அந்த விசேட தேவைக்குரிய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு சைக்கிள் இல்லாத ஒரு நிலப்பாட்டில் இருந்ததுக்கு அவங்க எங்கள்கிட்ட கேட்டிருந்த விஷயமும் ஒரு சைக்கிள் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அந்த சைக்கிளை தான் நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். செய்தவ லண்டனில் இருக்கிற கஸ்தூரி, அவள் படித்து கொண்டிருக்கிறா. அந்த அவட அக்கா வந்து சாலினி, அவவும் லண்டனில் இருக்கிறா. அவட சொந்த இடம் வந்து பவுனியா. இப்போ அவள் வந்து எங்களுக்கு ஒரு நிதி உதவி செய்திருந்தா அவளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்து கொடுக்க சொல்லி அவள் வந்து 75,000 ரூபா காசு அனுப்பியிருந்தா. அவளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்து அவளுக்கு கையிலையும் கொஞ்சம் பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா. அதுக்கு அமைவாகத்தான் நாங்கள் இன்றைக்கு அந்த வீட்டை வந்திருக்கிறோம். அவள்கிட்ட நாங்கள் சில விடயங்களை இது சம்மந்தமாக கேட்டு அறிஞ்சாலும் நான் இதில் ஒன்று தெளிவாக சொல்லணும். என்னன்னு சொன்னால், தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் உங்களுக்கு. உதவி என்றது வந்து யாருக்குமே வந்து போதாது. இங்கே எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டா வந்து யாழ்ப்பாணம், திருவோணமலை, பவுனியாவை பொறுத்தளவில் அங்கே வந்து யுத்தம் கடைசி நேரம் நடக்கலை. ஆனால் இங்கத்திய இடத்துல வந்து கடைசி நேரம் கடுமையான ஒரு யுத்தம் நடந்த இடத்தால் இங்கே நிறைய தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு புலம்பெயர்ந்து வாழுகின்ற உறவுகள் இன்றைக்கி அவங்க நிறைய பிரச்சனை அனுபவிக்கணும். அங்கேயும் பொருளாதார பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து உழைக்கிற காசை வந்து அதை சொந்தத்துக்கும் கொடுத்து கொண்டு அதுலேயும் கொஞ்சம் பணத்தை வந்து சேமித்து கொண்டு தான் இந்த இப்படியான குடும்பங்களுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. அவங்களோட மனதை புண்படுத்துகிறவாறு சில செயல்பாடுகள் நடக்குது. அப்படி யாருமே செய்யாதீங்க. இப்படி உதவிகள் வந்து அவங்களுக்கு போய் சேரணும். இப்படியான கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு, இப்படியான தேவை இருக்கிறவர்களுக்கு போய் சேரணும். அதுக்கு எல்லாரும் உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டு இந்த உதவியை செய்த சாலினி அக்கா, அவள் சொந்த இடம் பவுனியா, இப்போ அவள் லண்டனில் இருக்கிறா. இந்த உதவியை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த கஸ்தூரி தங்கச்சி, அவள் லண்டனில் இருந்து படித்து கொண்டிருக்கிறா. 2 பேருக்கும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நான் அவங்களுக்கு நன்றியை தெரியப்படுத்துவதோடு, எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, தொடர்ந்து காணொலியை பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கேட்டோடனே உதவி வந்துட்டேனே. சைக்கிள் யார் ஓடுறா? அந்த சைக்கிள் யாருக்குரிய சைக்கிள்? ஓடி காட்டணும். இப்போ மாமாக்கா உதவி தேவையான ஆக்களுக்கு, எங்கள்கிட்ட கோர்ற ஆக்களுக்கு, எங்கள்கிட்ட வந்து மோன் கொடுக்குற ஆக்களுக்கு நிச்சயமாக நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். அது ஆறாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எங்களோட நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள். அவங்களுக்கு நாங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் எந்த தலையை கொடுத்தாவது உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இது சம்பந்தமாக நாங்கள் அந்த அக்காட்ட அவட்டையும் நாங்கள் சில விஷயங்களை கேட்டுக்கொள்வோம். வணக்கம். எனக்கு இந்த படிப்பு இதுகளுக்காக இந்த கஸ்தூரி அக்கா ஊடாக சாலினி அக்கா எங்களுக்கு இந்த சைக்கிள் உதவி பெரும் இது செய்திருக்கிறா. எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலும் அவள் இந்த சைக்கிள் இதை எங்களுக்கு எடுத்து தந்திருக்கிற துவிச்சக்கர வண்டியை. அப்போ அவைகளுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றி, எங்களை புள்ள சார்பாகவும் குடும்பம் சார்பாகவும் அவைகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு வந்து லண்டனில் இருக்கிற கஸ்தூரி, அவள் படித்து கொண்டிருக்கிறா. இப்போ எங்களோட காணொலிகளை பார்த்தோன்னே அவள்
மனவேதனைப்பட்டு சில காணொளிகளுக்கான உதவிகளை அவர் செய்திருந்தார். அண்மையில் நாங்கள் ஒடிசுட்டானில் கூட ஒரு வீச்சியார் ஒரு ஐயாவுக்கு வேண்டி கொடுத்துருந்தோம். அவர் சொன்னால் இப்படியான இதுகளை பார்க்க தனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குதுன்னா நான் உடனடியாக ஏதாவது உதவி செய்யணும். அதே போல் இந்த குடும்பத்துக்கும் அவர் உடனே உதவி செய்யணுன்றதுக்காக தனது அக்கா லண்டனில் இருக்கிற சாலினி அக்காவோட கதைச்சு அவள் வந்து உடனடியாக எங்களுக்கு கொடுக்குமாறு ஒரு 75,000 ரூபா பணம் அனுப்பியிருந்தா. அதில் சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுத்து அவைகளுக்கு கையிலையும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து விடுங்க. நாங்கள் அன்னைகிட்ட இது சம்மந்தமாக இந்த சைக்கிள் கிடைச்சதும் அடுத்த ஏற்கனவே நடந்த உதவிகள் சம்மந்தமாகவும் கேட்க போகிறோம். வாங்க பார்ப்போம். வச்சு இந்த சைக்கிள் உதவியை செய்த அந்த நல்ல உள்ளம் படுத்த சாலினி அக்காவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் நினைச்சு கொள்கிறோம் இந்த சைக்கிள் எடுத்து தந்ததுக்கு. ஏனென்று நான் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளோட திரட்டி இந்த சைக்கிளை வந்து பெற்றுக்கொள்ளலாது. ஆகியாரை வந்து இது எடுத்து தந்தது மிக 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 நன்றி. ஆகியாரை வந்து எங்களுக்கு முதலும் வந்து நிறைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றது வந்து இந்த வெளிநாட்டுக்காரர்கள் என்று சொல்லி உதவிகள் செய்தவை தான் இல்லையன்னு இல்லை. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருடங்களுக்கு முற்பட்ட உதவிகள். அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்கல. உறவுச்சோல மறுவாழ்வு கழகம் என்ற ஒரு கழகத்தார வந்து எங்களுக்கு வந்து ஒரு சிறுதொகை பணம் தரப்பட்டது இந்த வீடு கட்டுவதற்கு. அப்போ அந்த வீடு கட்டி கொண்டிருக்கைகளை வந்து உண்மையிலே அவர் அந்த பணம் போதாமல் இருந்தபடியால் நாங்கள் எங்கள்கிட்ட இருந்ததையும் வச்சுக்கிச்சு இந்த ஒரு தற்காலிக ஒரு வீட்டை வந்து கட்டி கொண்டோம். படிக்கிறதுக்கு விசேட தேவை உள்ள பிள்ளை அங்கே இருக்குது. அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு நான் ஏதாவது செய்வேன். அது நீங்கள் மறைச்சாலும் சரி இல்லாட்டி நீங்கள் வேண்டி கொடுங்க. நான் பாட்டு சைக்கிளை நீங்கள் வேண்டி கொடுங்க, நான் கொடுக்காம விடுறேன்னு அவைகளுக்கு சொன்னது. இப்போ இந்த சைக்கிள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. எனக்கு இந்த சைக்கிள் கிடைச்சதால சரியான சந்தோஷம். ஏனெண்டா அப்படி இந்த சைக்கிள் இப்போ வேணுன்னு சொன்னால் 75,000 ரூபா பெறுமதியான சைக்கிள். அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து எங்களால் திரட்டி கொள்ளாது. அப்போ அதுக்காக எனக்கு இந்த குந்துருளி வந்ததுக்கு சரியான சந்தோஷம். எனவே இந்த பிள்ளைகளுக்கும் சந்தோஷம். அவர் கொஞ்சம் இப்போ இதாக இருக்கிறபடியாக கொஞ்சம் சைக்கிள் ஓடுறார் இல்லை. இப்போ ஒரு நல்ல ஒரு தண்டை சுயநிலைக்கு வரைக்க அவர் அந்த சைக்கிளை எடுத்து ஓடுவார் என்று சொல்லி இது சைக்கிள் வேண்டினதுக்கான சிட்டை வந்து இதில் அவரோட பேரையும் ஐசி நம்பரையும் எழுதணும். நீங்கள் உங்களோட பேரையும் ஐசி நம்பரையும் எழுதுங்க. ஐசி நம்பர் என்ன துளைஞ்சா இதைத்தான் கொண்டு நீங்கள் போலீஸில் கொடுக்கணும். இந்த சைக்கிள் கொடுக்காது இது அப்படிங்க. இதில் உங்களுக்கு 20,000 ரூபா காசு இருக்குது. ஓடியா பாப்பமா. சரி இங்க ஓடியா. அப்போ அப்படி சைக்கிள் அப்படி சைக்கிள் அப்படியா உனக்கு தான் சைக்கிளா? ரைட் அப்படிங்க. ஓடி காட்டுங்க ஓடி காட்டு உமக்கு தான். வேற ஒரு தரம் கொடுக்கல. வேற ஒரு தரம் கொடுக்க கூடாதா? என்ன அக்காக்கோ தங்கச்சிக்கோ கொடுக்கறலையா? நீங்களே ஓடணுமா? ரைட் ஓடுங்க எடுங்க. ஓடி காட்டுங்க பாப்பமா. ஓடி காட்டு. ஓடு கலத்தை போட்டு ஓடுங்க. ஓடணும் இந்த ரைட் இப்படி கொண்டு வா. சரி ஓடி காட்டுங்க தம்பி பாப்பமா. இன்னுவா ரமணராஜ் பேர் சொல்லது மாட்டேன். இங்க வெள்ளலாம் அடிக்கும் என்ன இவருக்கு 5 பிள்ளைகள் இருக்குது. 5 பிள்ளைகளில் வந்து 2 பேர் இவருக்கும் வந்து ஒரு விசேட தேவைக்குரியால் இந்த மாணவரும் வந்து அதே போல் இன்னொரு மாணவியும் இருக்கிற அவவும் வந்து விசேட தேவைக்குரியால். அவள் இப்படியான ஒரு குடும்பத்துக்கு இந்த பள்ளிக்கூடம் போய் வாரத்துக்கு எங்களுக்கு ஒரு சைக்கிள் இல்லைன்னு சொல்லி கேட்டதுக்கு அமைவாக நாங்கள் இந்த சைக்கிளை கொண்டு வந்திருக்கிறோம். இது சம்பந்தமாக நான் அவங்கள்ட்டையும் சில விஷயங்களை கேட்டறிஞ்சு கொள்ளணும். பார்ப்போம். வந்து தகரம் வந்து ஊக்கி விட்டது. அப்போ அதோட சின்ன சின்ன ஒழுக்குவல் அதுவள் நடந்து கொண்டிருக்குது. அப்போ மழை நேரங்களில் கஷ்டம். ஆகிய நாங்கள் வந்து மழை நேரங்களில் வந்து வாளிகளை தண்ணியில் வச்சுக்கிச்சு தான் என்ன செய்கிறோம் இப்போ வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை விட வந்து மலைசல கூடத்துக்கு வந்து உறவுச்சோல மறுவாழ்வு கழகம் ஊடாக வந்து சாந்தி என்ற ஒரு அன்றி வந்து சிறுதொகை பணம் செய்தால் அதுவும் வந்து மீதியை வந்து நாங்கள் போட்டு ஒப்பேற்றினோம் அந்த இதை. மற்றது வந்து இப்போ எங்கட இந்த வீடியோவை பார்த்தவர்கள் இவர்கள் உதவி செய்தது அதை நானும் பார்த்துருக்கிறேன். உதவி செய்தது அப்படி செய்தது இப்படி செய்ததுன்னு இருக்கிறோம். ஆனால் நான் இதில் வந்து எந்த உதவி செய்ததுன்றதையும் வந்து நான் மறக்கவும் விரும்பல, வந்து மறைக்கவும் விரும்பல.
நான் வந்து அண்டு வந்து சொல்லாத காரணம் என்னென்று சொன்னால் அந்நியாரை வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தான் நான் பதில் சொன்னானோ இப்படி உதவிகள் செய்தவர்களா இதுக்கு முதலண்டு கேட்டிருந்தால் நான் உடனே சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை நான் மறைக்க வேண்டிய அவசியம்ன்றது வந்து இல்லை. அப்போ ஆகியாரை வந்து குழாய் கிணறு அடித்து கொடுத்ததுண்டெல்லாம் அந்த கொமான்சிடப்பட்ட குழாய் கிணறு வந்து ஒரு பொதுவான ஒரு கிணறு. அதில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு 4-5 குடும்பம் பயன்படுத்த அது வந்து ஒரு பொது கிணறு அதை அடித்து கொடுத்தார்கள் ஒரு இதாரை வந்து. அப்போ அது எங்களோட ரீதியாக வந்து தனிப்பட்ட ரீதியாக வந்து எங்களுக்கு கண்டு அடித்து தரையில்லை. ஆனால் எங்களுக்கு கண்டு செய்தது வந்து இந்த கூடாரத்தை அமைக்கிறதுக்கு பணமும் மற்றது அந்த மலசல கூடத்தை அமைக்கிறதுக்கு பணமும் அடுத்த இந்த மின் இணைப்பை மேற்கொள்வதற்கும் வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து பண உதவி செய்தார். ஆனால் இது இவ்வளத்தையும் வந்து இதுக்கு நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஒவ்வொரு செய்த உதவியார தான் இருக்குது ஒழிய நாங்கள் எங்களோட சொந்த காசில் வந்து செய்ததுன்றது இல்லை. அப்போ இதை வந்து சில பேர் வந்து நான் பார்த்த இதில் வந்து இவைகள் செய்திருக்கணும் இவைகளுக்கு இன்னும் செய்யாதையும் கொண்டு போட்டிருக்கணும். அவர்கள் ஏதோ வந்து தங்கடை இதார செய்கிற மாதிரி சொல்லினோம் இன்னும் தெரியல. ஆனால் நாங்கள் இப்போவும் வந்து ஒரு வறுமைக்கு கஷ்டத்தின் கீழே தான் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்காக நான் வேலை செய்யாமல் கொள்ளாமல் நான் முதல் சொன்ன மாதிரி இருக்கவும் இல்லை. இப்போவும் வேலைக்கு போய் அண்ணன் வந்தா பிறகு ஃபோன் பண்ணின பிறகு தான் அந்த இடத்துல இருந்து ஒரு அரைவாசியில் நிப்பாட்டி போட்டு சொல்லி போட்டு ஓடி வந்தேன். நான் என்னென்னு சொன்னால் வந்துட்டார்கள் அவர்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி நான் வந்து சமூகம் அளித்து அவர்கிட்ட இதை வந்து சொல்ல வேணுமென்றதுக்காகத்தான் நான் வந்தேன். நான் வழியாக மற்றும்படி மற்றது வந்து ஒரு சாந்தி அன்றி என்ற ஒரு அன்றி வந்து மருத்துவ செலவுக்காக 1 வருட காலமாக வந்து பிள்ளைகிட்ட உலருணவு சத்தான உணவு வேண்டி கொடுங்கோண்டும் அடுத்த ஒரு மருத்துவ செலவு கண்டுன்னு சொல்லி மாதம் ஒரு 10,000 8,000 ரூபா 1 வருட காலமாக அந்த அஞ்சு தந்தவா. முதல் அது வந்து இப்போ ஒரு 1.5 வருடம் ஆச்சு. இப்போ அது நிப்பாட்டி அதுக்கு முதல் வந்து 1 வருட காலத்துக்கு தந்தவா. அதையும் நான் மறைக்கவும் இல்லை. அப்போ அதுவும் வந்து அது அந்த பெரிய ஒரு உதவி மாதிரி எங்களுக்கு என்னென்னு சொன்னால் மாதம் தந்து கொண்டிருக்கிற பெரிய உதவியாக இருந்தது. என்னென்னு சொன்னால் எங்கள் மகளை வந்து அந்த நேரம் இருந்து அண்டாபுரம் கூடுதலாக கொண்டு போகிறது ஒவ்வொரு மாதமும் கிளினிக்கு. அப்போ அந்த நேரம் வந்து அந்த காசு வரைக்கும் எனக்கு செலவுக்கு இதாக இருந்தது. அப்போ ஒரு குறுகிய காலம் வந்து கிளிநொச்சியிலேருந்து ஆம்புலன்ஸில் தான் வந்து அனுப்புறவியல். ஆம்புலன்ஸ் போகுதுன்னு சொன்னால் கால் பண்ணிடணும் இப்படி வாங்கோ போகுது கிளினிக் கொண்டு போகணும். அதுக்கு பிறகு 2 முறை 3 முறை வந்து நாங்களாக தான் போனது. பிறகு ஆம்புலன்ஸ் வந்து அந்த கொரோனா பிரச்சனையார வந்து போகாது என்று சொன்ன பிறகு நாங்கள் அங்கே கதை சின்னது சொன்னால் இஞ்சி எங்களுக்கு மாற்றித்தாங்க வேறு வசதி இல்லை என்று சொன்னதுக்காக பிறகு இஞ்சை வந்து கிளிநொச்சிக்கு மாற்றி தந்துட்டாங்க. அப்போ 2 பேரையும் வந்து நாங்கள் இப்போ ஒரே மாதத்தில் தான் வந்து 2 பேருக்கும் கிளினிக்கை போட்டிருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு தடவை வந்து மாறி கொண்டு போயிடலான்றதுக்காக வந்து போட்டிருக்கிறோம். அப்போ அந்த எங்களுக்கு அந்த உலருணவுக்கு மருத்துவ செலவுக்கு உதவி செய்த அந்த சாந்தி அன்றிக்கும் நான் இந்த நேரத்தில் வந்து மனமார்ந்த நன்றியையும் மனப்பூர்வமான எனது நன்றியையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்காக நான் இதில் வந்து யாரும் செய்த உதவியை நான் வந்து இதுவரைக்கும் மறைக்கல. இப்போ நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த கமெண்ட்டில் போட்டு உங்களுக்கும் அதை வந்து சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கணும். அதுக்காகத்தான் நான் வந்து சொல்கிறேன். அதை விட இன்னும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் புதுக்குடியிருப்பில் எங்களுக்கு காணி வீடு இருக்குன்னு சொல்லிக்கணும். அப்போ அதில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்னென்று சொன்னால் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து எங்களோட சொந்த காணி எனக்கு வேணுமென்று சொல்லி போராடவில்லை. மண்ணுக்காகத்தான் ஒட்டுமொத்தமான மக்களுக்காக போராடின நாங்கள். அப்போ எங்களுக்கு காணி தேவைன்றதை வந்து எனக்கு அந்த நேரம் படவில்லை. அப்போ காணி நாங்கள் சம்மந்தப்படுத்தவில்லை. அப்போ நான் தடுப்பில் இருந்த போதில் வந்து பெண் தலைமத்துவம் அப்போ ஒரே பிள்ளை தான் இருந்த காரணத்தினால வந்து முதன்மத்துவப்படுத்தி வீட்டு திட்ட பதிவு வந்து 5.5 லட்சம் ரூபா இந்திய வீட்டு திட்டம் பதிஞ்சாச்சு. அப்போ பதிஞ்ச நேரத்தில் வந்து வந்த வீட்டு திட்டத்தை விடக்கூடாது கட்டுவதற்கு காணி இல்லை என்னட்டேன். அம்மாவின் போமிட்டு பதிவில் உள்ள காணிகளை வந்து அந்த வீட்டை கட்டுவோம் பண்ணிக்கல நாங்களை பாப்பா அம்மா தம்பி திருமணம் செய்யல எல்லாரும் வந்து ஒன்றாக தான் இருந்தாங்க. அப்போ அந்த காலப்பகுதிகளை வந்து நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் அதுக்குள்ளே அந்த 5.5 லட்சம் ரூபா வீட்டு திட்டத்தை வந்து கட்டின பிறகு இப்போ எனக்கும் குழந்தைகள் வந்த பிறகு பிள்ளைகளும் வளர்ந்து பெரிய பிள்ளை ஆகின பிறகு வந்து சின்ன சிக்கல்கள் வர்ற நேரத்தில் நாங்கள் என்ன செய்துட்டோம் இதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு காணி ஒன்று வருதுன்றா பிறகு எங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு காணி இருக்கட்டுக்குமன்றதுக்காக நாங்கள் அங்கே இருந்து என்ன செய்துட்டோம் இங்கே வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து இப்போ இது ஒரு கூடாரத்தை அமைச்சு இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துக்கு இங்கே தான் இருக்கிறோம். அங்கே நாங்கள் இருப்பில்லை. அப்போ அங்கே வந்து என் அம்மா அப்பாவோட வந்து என் 2 பிள்ளைகளும் நின்று படிக்கணும். என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து இப்போ பருவமடைகிற வயசில் இருக்கிறா மற்ற பருவம் அடைஞ்சிட்டா. அப்போ இப்படியான ஒரு கூடாரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிற நாங்கள் குமர் பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கலாதுன்ற ஒரு சூழ்நிலையை கருதி அவையே நான் 2 பேரையும் வந்து அங்கே விட்டுருக்கிறேன். அப்போ இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அப்போ அதுக்காக வந்து எல்லாரும் வந்து மாறி வந்து இதுன்றதை வந்து நான் விரும்பிக் கொள்ளலை. இப்போ உங்களுக்கு உண்மையை சொல்லியிருக்கிறேன். என்னென்று சொன்னால் எனக்கு அங்கே வீடு இருக்குது, ஆனால் காணின்றது இல்லை. எந்த பேரில் எங்கேயாவது இந்த இலங்கையிற காணியும்
இருக்குது, அதுக்கு உறுதி இருக்குது, போமிட்டு இருக்குன்னு சொல்லி யாராவது தெரிஞ்சால் அந்த காணியையும் கொண்டு போய் காட்டி அந்த போமிட்டும் அந்த உறுதியை தந்தால் நான் இந்த காணியை விட்டு எழும்பி அங்கே போகிறதுக்கு தயார் இன்று வரைக்கும். சரியோ, ஆகையார இதை பார்க்குறவர்கள் காணி இருந்தால் அது உங்களுக்கு கண்டாலும் சரி அல்ல யாருக்கு கண்டாலும் சரி, இந்த அரசாங்கத்தில் என்ற இதில் எனக்கு என்ற பேர்லையோ இல்லை என்ற மைவின்ற பேர்லையோ சொந்தமாக காணி இருக்குது, உறுதி இருக்குது, இவர்களுக்கு இஞ்சி என்று சொல்லி காட்டினால் நான் அங்கே போயிருக்க தயார் இந்த காணியை விட்டுட்டு. ஏன்னாட்டு வேண்டாம், என்னடா எங்களுக்குன்னு சொல்லி பேரோட இருக்கிற நாங்கள் இங்கே இருக்கிறது சரியில்லை. அதை யாரெண்டாலும் இப்போ இதில் கமெண்ட்ஸில் போட்டாக்கள் யாரெண்டாலும் இதுதான் இந்த காணி, இதுதான் இந்த உறுதி என்று சொல்லி அரசாங்கத்தை எடுத்தோ அதை தந்தால் நான் மனப்பூர்வமாக இங்கே இருந்து அங்கே போய் வாழ்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறேன். நன்றி. தேவையில்லாமல் பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்லியிருக்கணும் தானே, என்னடா இவைகளுக்கு உதவி செய்திருக்கு, இவைகளுக்கு உதவி செய்யாதீங்க, அவைகளுக்கு என் பேட்டியை கொடுத்த நீங்கள் கொண்டனீங்கன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய இதுகள் வந்ததுதான். நாங்கள் அப்படி இருந்தோம், நாங்கள் விட்டு கொடுக்கல. ஏன்னாண்டா நாங்களும் எல்லாரும் ஒன்று அரசாங்கம்னு சொன்னால் அவைகளுக்கு கீழே தான் எல்லாரும் இருந்து வாழ்கிறீங்க. அப்போ அதுக்காக எல்லாரையும் ஒரு இதாக சொல்லக்கூடாது, எல்லாரும் சரி சமனாக பார்த்து கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் இதை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த நிலப்பாடு தெரிஞ்சிருக்கும். இந்த குடும்பத்தின் நிலப்பாடு என்னென்ன நடந்திருக்குது, முதல் போட்ட காணொலிக்கு என்ன நடந்ததுன்றதெல்லாம் உங்களுக்கு முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சைக்கிளை நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த சைக்கிளை வேண்டி தந்த சாலினி அக்கா, அவரோட சொந்த இடம் பவுனியா, இப்போ லண்டனில் இருக்கிறா. இந்த சைக்கிளை வேண்டுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்த, அவரோட கதைக்கு ஏற்பாடு செய்த அவரோட தங்கச்சியார் கஸ்தூரி, அவவும் லண்டன்லேருந்து படித்து கொண்டிருக்கிறா. அவள் 2 பேருக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு இன்னும் உங்களால் ஏதாவது, நீங்கள் இப்போ யார் என்ன கதைச்சாலும் பிரச்சனை இல்லை, அவங்க சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, என்னென்ன செய்தது, என்னென்ன தங்களுக்கு உதவி கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்ய விரும்பினாலும் நீங்கள் செய்யுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டது படிப்புக்கான சைக்கிள், மருத்துவ செலவுக்கு ஒரு கொஞ்சம் பணம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது இந்த பணத்தை உதவி செய்தவருக்கும், இந்த பணத்தை உதவி செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்தவருக்கும் கோடி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி கேட்டு நாங்கள் எல்லா சார்பிலையும் நாங்களும் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து, எங்களோட காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இன்னும் சிலருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ அவங்களும் பார்த்து இதில் இருக்கிற நன்மை தீமைகளை அறிஞ்சு கொள்வாங்கன்னு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.